உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். மல்லை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் ஆண்டுதோறும் தொடக்க விழா மட்டுமல்லாமல் மல்லை தமிழ்ச்சங்கத்துடைய நோக்கம் அரசு பள்ளிகளில் குறிப்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறுகின்ற மாணவர்களுக்கு முதல் மற்றும் 2ஆம் இடத்திலும் தமிழில் முதல் வகுப்பில் வருகின்ற மாணவர்களுக்கும் ஊக்கத்தொகையும் சான்றிதழும் பரிசுகளும் வழங்கி சிறப்பித்துக் கொண்டு வருகின்றோம். 22ஆம் தேதி புதன்கிழமை முழு நிலவு இரவு அன்று சரியாக 5 மணி அளவில் மாமல்லபுரம் பேரூராட்சி மன்ற அலுவலகத்தில் வரவேற்பு கொடுத்து ஊர்வலமாக அழைத்து வந்து மரபு பூங்கா திடலில் இந்த விழாவை நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். பெருந்தச்சன் இன்பா அவர்கள் இதுவரையில் 49 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 50வது புத்தகமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்களை குறித்த ஒரு அற்புதமான ஆவணமாக ஒரு புத்தகத்தை மிசா முதல் கோட்டை வரையில் என்ற ஒரு புத்தகம் அந்த மேடையில் வெளியிட இருக்கின்றோம். வருங்காலத்தில் அதே போன்று படைப்பாளிகளுடைய புத்தகங்களுக்கு மல்லை தமிழ்ச்சங்கத்துடைய மேடை அவர்களுக்காக வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் கூறும் நல்லுலகத்தில் தமிழ் வாழ்வதற்கு, தமிழ் வென்றெடுப்பதற்கு தொடர்ந்து களமாடுவோம் என்ற உறுதிப்பாட்டை இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான ஊக்கத்தொகை, பரிசு மற்றும் சான்றிதழ் என்று வழங்கியிருக்கிறோம். இந்த ஆண்டு பெருந்தமிழன் விருதுக்குரியவராக VIT பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் மாண்புமை ஐயா வேந்தர் அவர்களுக்கு, வேந்தர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களுக்கு பெருந்தமிழன் விருதை வழங்குகிறோம். அதே போன்று பெருந்தச்சன் விருதினை பெருமதிப்பிற்குரிய குமரி மாவட்டத்தை சேர்ந்த மார்த்தாண்டத்தை சேர்ந்த மிகப்பெரிய மரபுக்கலை கட்டிடக் கலைஞர் குமரேசன் அவர்களுக்கும், விளையாட்டுத்துறைக்கான விருதினை தற்காப்பு கலையில் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக அர்ப்பணிப்புடன் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஸ்ரீகாந்த் கனகராஜ் அவர்களுக்கும் வழங்குகிறோம். இந்த விருதுகளை வழங்குவதற்கு சரியானவர்களாக தேர்வு செய்திட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்த ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் சட்டப்பேரவையுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஐயா அப்பாவு அவர்களும், மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சர் பாசத்திற்குரிய அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களும் வருகை தந்து விருதாளர்களுக்கு இந்த விருதினை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். குறிப்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறுகின்ற மாணவர்களுக்கு முதல் மற்றும் 2ஆம் இடத்திலும் தமிழில் முதல் வகுப்பில் வருகின்ற மாணவர்களுக்கும் ஊக்கத்தொகையும் சான்றிதழும் பரிசுகளும் வழங்கி சிறப்பித்துக் கொண்டு வருகின்றோம். அதே வேளையில் தமிழ் கூறும் நல்லுலகின் ஆக சிறந்த ஆளுமைகளை தேர்வு செய்து பெருந்தமிழன், பெருந்தச்சன், மாமல்லன் போன்ற விருதுகளை வழங்கி கௌரவித்துக் கொண்டு வருகின்றோம். இதுவரையிலும் தமிழ்நாட்டின் பல ஆளுமைகளை மல்லை தமிழ்ச்சங்கம் அழைத்து அவர்களுடைய சிறப்புகளை, அவர்களுடைய தகுதிகளை நாங்கள் சுவீகரித்துக் கொண்டு எங்களை தமிழ் கூறும் நல்லுலகில் அழுத்தமாக கால் ஊன்வதற்கு நாங்கள் அவர்களை பயன்படுத்திக் கொண்டு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.